வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் உருட்டி பார்த்தார், மிரட்டி பார்த்தார், கட்டுக்கதைகளை கட்டி பார்த்தார், கடைசியில் அல்டிமேட்டம் வார்னிங்கும் கொடுத்து பார்த்தார். அதற்கு பின்பு நான் சீஸ் ஃபயர் அறிவித்து விட்டேன் என்கிற ஒரு உருட்டும் விட்டு பார்த்தார். இதற்கு மேல் ஈரான் இந்த போரை கொஞ்சம் நிறுத்தும் என்று ஒரு அவநம்பிக்கை. ஈரான் இந்த போரை நிறுத்தியதா? கிடையாது. கடந்த 12 மணி நேரமாக எந்த அளவில் ஈரான் தன்னுடைய தாக்குதலை இன்னும் அதிகமாக இன்டென்சிஃபை செய்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த ஹைஃபா, டெல் அவீவ், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, சிதைந்து போயிருக்கிறது. ஈரானின் மிகப்பெரிய மிசைல்கள் ஒட்டுமொத்த இஸ்ரேலை எந்த அளவில் தாக்கி வருகிறது நீங்க பார்த்தீர்கள்னா, டொனால்ட் ட்ரம்புடைய எந்த வார்த்தையும் இதற்கு மேல் அதை நாங்கள் நம்ப போவதல்ல. இதைத்தான் இஸ்ரேல் எடுத்து காட்டுகிறது. கடந்த 12 மணி நேரமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் நீங்க பார்த்தீர்கள்னா, இதுவரை ஈரான் இந்த அளவில் தாக்குதலை நடத்தவில்லை என்பதுதான் தெரிய வருகிறது. அந்த காட்சிகளை கொஞ்சம் பாருங்கள். يا الله هذه تكفف شلون تفتتوا ميخونيوت ஈரானி ஆர்மி இதுவரை பயன்படுத்தாத ஒரு புதிய மிசைலை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். 400 கிலோகிராம் பேலோட்ல இருந்து 1 டன் எக்ஸ்ப்ளோசிவ் வரை இந்த மிசைல் எடுத்து செல்லலாம். அதாவது எந்த இடத்தில் 400 கிலோகிராம் போய் வெடிக்கிறது, எந்த இடத்தில் 1 டன் எக்ஸ்ப்ளோசிவ் போய் வெடிக்கிறது என்கிற அந்த கணக்கே அங்க தெரியவில்லை. நான் இதற்கு மேல் காட்டக்கூடிய ஒரு சில காட்சிகளை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். டெல் அவீவிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த காட்சி ஒரு பெரிய கட்டடம். இந்த கட்டடத்தின் நிலையை பாருங்கள். ஒட்டுமொத்தமாக எந்த இடத்துல அந்த மிசைல் வந்து விழுந்திருக்கிறதோ அந்த கட்டடம் எப்படி சிதைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கட்டடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த இடத்தை பாருங்கள், ஒரு பெரிய கிணறு போன்று அங்க காட்சி அளிக்கிறது. அந்த அளவில் இந்த மிசைல்கள் இன்டென்சிவாக போய் அடிக்கிறது. இந்த நிலை ஒட்டுமொத்த இஸ்ரேலிலேயே நேற்றிருந்து பார்க்கப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள், 400 கிலோகிராம் வெடிமருந்து ஒரு இடத்தில் வெடித்தால் என்ன ஆகும்? 1 டன் வெடிமருந்து ஒரு இடத்தில் வந்து விழுந்தால் என்ன ஆகும்? இந்த காட்சியை ஜூம் செய்து பாருங்கள். அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் கீழே இறங்கி எந்த இடத்துல இந்த மிசைல் வந்து வெடித்திருக்கிறதோ அந்த இடத்திற்குள் இறங்கிதான் அந்த டப்ரீஸ்களை கிளியர் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். டிஃபென்ஸ் சிஸ்டம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம், ஐரன் டோம், செக்யூரிட்டி ஷீல்டு அனைத்துமே டாப்பல் ஆகிவிட்டது. எதுவுமே அங்க வேலை பார்க்கவில்லை. இதுவரை இஸ்ரேல் எங்கள் மீது எந்த தாக்குதலுமே நடக்கவில்லை என்று கூறிய அதே இஸ்ரேல் இன்னைக்கு கதறி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்கிற ஒரு மிகப்பெரிய பத்திரிகை, ஜெருசலம் போஸ்ட், இந்த 2 மிக முக்கியமான பத்திரிகைகளும் இதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து கண்டினியூஸ்லி ஹை இம்பாக்ட் இஸ்ரேல் மீது நடந்து கொண்டிருக்கிறது. பில்டிங்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், ரெசிடென்ஸ் எதையுமே ஈரான் இதற்கு மேல் விட்டு வைப்பதாக கிடையாது என்கிற அந்த விஷயத்தை. ஆனால் இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள், இஸ்ரேல் அங்க ஏற்பட்ட கேஷுவாலிட்டிஸ், எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த கணக்கை இதுவரை வெளிக்காட்டவில்லை, வெளியும் காட்ட மாட்டார்கள். இன்னொரு பக்கம் ஈரான் கொடுத்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள், குறைஞ்சபட்சம் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தாக்குதல்களில் கடந்த 12 மணி நேரத்தில் கொல்லப்பட்டதாக அவர்களுடைய தகவல் வெளிவருகிறது. அதாவது இது போன்ற போர்களில் நீங்க பார்த்தீர்கள், எந்த நாடு இன்னொரு நாட்டை அடிக்கிறார்களோ அவர்கள் நம்பரை கொஞ்சம் உயர்த்தி சொல்லுவார்கள். எந்த நாட்டில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதோ அந்த நாடு நம்பர்ஸ்களை குறைத்து தான் சொல்லுவார்கள். ஆனால் இந்த இடத்துல சீரியஸான விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் நிறைஞ்சு வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவில் மக்கள் கூட்டம். மருத்துவமனைகளை விட்டு விடுங்கள், மருத்துவமனைகளை மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டலாக மாற்றி விட்டார்கள். அதாவது பார்க்கிங் லாட்ஸ்களில் இப்போ மருத்துவமனைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பங்கர்களில் மருத்துவமனைகளை ஷிஃப்ட் செய்து விட்டார்கள். பேஸ்மெண்ட்களில்
இந்த மருத்துவமனைகளை டெம்பரரி மருத்துவமனைகளை ஷிஃப்ட் செய்து விட்டார்கள். அந்த அளவில் இந்த நாட்டின் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மாறியுள்ளது. ஒட்டுமொத்த இஸ்ரேலில் எமர்ஜென்சியை அறிவித்து விட்டார். நேதன்யாகு உட்பட இந்த தாக்குதலை பற்றி பேச தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது நேதன்யாகு கதறக்கூடிய இந்த வார்த்தை கேட்டீர்கள்னா சிவிலியன் ஏரியாஸ்களை இவர்கள் தாக்குகிறார்கள். முதல் முறையாக நேதன்யாகு உலக நாடுகளுக்கு முன்பு வந்து இஸ்ரேலை காப்பாற்றுங்கள், காசாவில் இதே போன்ற அப்பாவி மக்களை அடிக்கும் போது, அங்க சிவிலியன்ஸ்களை தாக்கும் போது நேதன்யாகுடைய கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. வெஸ்ட் பேங்கில் இதே போன்ற இன்னொரு தாக்குதலை, அங்க இருக்கக்கூடிய அப்பாவிகளை இஸ்ரேல் அகற்றும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு தெரியவில்லை. இப்போ ஹெஸ்புல்லாவை காரணம் காட்டி லெபனான்ல இவர்கள் அடிப்பது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள், 1-2 கிடையாது, 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெறும் சவுத் லெபனான்ல இருந்து தன்னுடைய வீடு வாசல்களை விட்டு அகதிகளாக விரட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு அவர்கள் மக்கள் தான் என்று தெரியவில்லை. கடந்த 3 வருடத்தில் 60 லட்சம் மக்கள் ஈரான், காசா, வெஸ்ட் பேங்க் மற்றும் லெபனான்ல இருந்து விரட்டடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் தாக்குதலை வைத்து. இப்போ இந்த கதறல் நிச்சயமாக ஒரு போர் என்பது சரி கிடையாது. எந்த நாட்டு மக்கள் இறந்தால் என்ன, அனைத்துமே தவறுதான். ஆனால் இந்த இடத்தில் இஸ்ரேல் ஒபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறது. என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்? We do not accept டொனால்ட் ட்ரம்ப்புடைய புதிய ஆஃபர். டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஒரு புதிய ஆஃபரை கொடுத்திருந்தார். இந்த ஆஃபருக்கு பின்புதான் இந்த இன்டென்சிஃபிகேஷன் நடந்திருக்கிறது. அதாவது இந்த அளவில் தாக்குதல் நடந்ததற்கான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை என்ன, டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த ஆஃபர் ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ். எந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரான் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதோ, இதற்கு மேல் ஈரான், அமெரிக்கா 2 நாடுகளுமே சேர்ந்து இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் செய்யலாம். இப்போ டீலிங் பேச வந்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். எப்போ? பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாப் லீடர்ஷிப்பை கொன்றதற்கு பின்பு இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு முன் வந்திருக்கிறார். அதற்கு எதிராக ஈரான் கொடுத்த பதில் we do not accept it. நாங்க இந்த டீலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இஸ்லாமிக் ஆர்மி சே ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னைக்கும் எங்களுடைய கையில் தான் இருக்கிறது, எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது, நாளைக்கும் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதை யாருக்குமே நாங்க விட்டு போவதில்லை. இந்த இடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா கேஸ், ஆயில் சப்ளைஸ் உலகம் முழுவதும் இந்த இடத்துல இருந்தான் போகிறது. அந்த இடத்தை இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கேட்ட உடனேயே இந்த இன்டென்சிஃபிகேஷன் நடந்திருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இஸ்லாமிக் ஆர்மி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் புதிய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனியுடைய மகன் முஸ்தபா கமேனி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். சுப்ரீம் லீடர் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் கூறிய வார்த்தை, டொனால்ட் ட்ரம்பை நாங்க நம்ப போவதல்ல, டொனால்ட் ட்ரம்புடைய நாவை நாங்க நம்ப மாட்டோம். ஒரு கோயின்சிடென்ஸை பாருங்கள். இதே வார்த்தையை, இதே லைனை 1.5 மாதத்திற்கு முன்பு அயத்துல்லா கமேனி அவர்களும் கூறினார், டொனால்ட் ட்ரம்பை நம்பக்கூடாது, அவருடைய நாவை நம்பக்கூடாது. அதே வார்த்தையை அவருடைய மகனான முஸ்தபா கமேனி அவர்களும் கூறியிருக்கிறார், இவர்களை நம்பவே கூடாது. ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய முதுகில் குத்திய நபர்கள் தான் இவர்கள், அதனால் இவர்களை நாங்கள் நம்ப மாட்டோம். மார்ச் 2ஆம் தேதி எந்த பேச்சுவார்த்தை நடக்க இருந்ததோ அமெரிக்கா ஈரானுக்கு நடுவே, அதிலிருந்து 2 நாட்களுக்கு முன்பு தெஹரான்ல பிப்ரவரி 28ஆம் தேதி எந்த அளவில் தாக்குதலை அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தியதோ அந்த தாக்குதலில் அலி கமேனி அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள், எப்படி அங்க இருக்கக்கூடிய 168 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், இதற்கு மேல் அமெரிக்காவை நம்ப சொல்றீர்களா? ஜூன் 2025ஆம் ஆண்டும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இஸ்ரேல் அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதலை நடத்தியது. 1 முறை 2 முறை கிடையாது, பல முறை இவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த முறை நாங்க இந்த போரை தடுத்து நிறுத்த மாட்டோம். பேச்சுவார்த்தைக்கு முன் வருவதாக இருந்தால் பிரிட்டன் நாட்டை கூட்டி வாருங்கள், பிரான்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும், ரஷ்யா இருக்க வேண்டும்,
ஒட்டுமொத்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த சபையில் இருக்க வேண்டும். எழுத்த வடிவமாக ரிட்டன் மன்னிப்பு, ரிட்டன் உறுதியை நீங்க கொடுத்தால் மட்டும்தான் எங்க தரப்பிலிருந்து இந்த போரை நாங்கள் நிறுத்துவோம். இல்லை என்றால் உங்களை நம்புவதற்கு எங்களுக்கு எந்த விதமான அவசியம் கிடையாது. திஸ் இஸ் வாட் ஈரான் சேஸ். எதற்காக ஈரான் இந்த தாக்குதலை இன்டென்சிஃபை செய்து என்று நீங்க பார்த்தீர்கள்ல, இப்போ நடுவில் ஈஜிப்ட், டர்க்கி, பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு எந்த விதமான இடமும் கிடையாது என்கிற அந்த பதிலை ஈரான் கொடுத்திருக்கிறது. அப்போ எதற்காக தான் இந்த இன்டென்சிஃபிகேஷன், எதற்காக தான் இந்த போர் இந்த அளவில் வெடித்துக் கொண்டிருக்கிறது, எப்போதான் இந்த போருக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாம் ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த 5 நாட்களுக்கு நாங்க சீஸ்ஃபயரை அறிவிக்கிறோம், அடுத்த 5 நாட்களுக்கு ஈரான் மீது நாங்க எந்த விதமான தாக்குதலையும் நடத்த மாட்டோம். இதற்கு பின்னாடி ஒரு சதி இருந்தது. என்ன சதி? அப்படி ஈரானை விட்டுவிட்டால் இஸ்ரேல் அழிந்து போகும். ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இந்த மரியாதையும் அழிந்து போகும். அதனால் இந்த சீஸ்ஃபயரை முன்வந்து டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதற்கு பின்பு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் தன்னோட பங்கையும் கேட்டுவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த 2 விஷயத்தையும் கேட்டுதான் இந்த இன்டென்சிஃபிகேஷன் நடந்திருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், ஜெருசலம் போஸ்ட் இந்த விஷயங்களை உறுதிப்படுத்துகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி எந்த அளவில் ஒரு பெட்ரேல் ஸ்டேஜ் நடந்தது நீங்க பார்த்தீர்கள்னா, ஏற்கனவே ஈரான் அமெரிக்காவுக்கு நடையே ஒரு மிக டீட்டெயில்டான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது. 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அடுத்த பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதுல எல்லாத்தையுமே சரி பார்த்துக் கொள்ளலாம் என்கிற இந்த விஷயத்தை தான் அமெரிக்கா கூறி வைத்திருந்தது. அமெரிக்காவுடைய அழைப்பிற்கு பின்புதான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ 28ஆம் தேதி எல்லாருமே ரிலாக்ஸ்டாக இருந்தார்கள். அயத்துல்லா கமேனி அவர்கள் ரிலாக்ஸ்டாக இருந்தார். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, டாப் ஒபிஷியல்ஸ் ஆஃப் ஈரான், பேச்சுவார்த்தை தான் நடக்க போகுது, 2 நாட்களுக்கு பின்புதான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும், அந்த நம்பிக்கையில் இருந்தார்கள். எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் அவர்கள் செய்யவில்லை. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது நடுவுலையே பிப்ரவரி 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலில் இமாம் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார். ஒட்டுமொத்த ஆர்மி சீஃப், ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் டாப் லீடர்ஷிப் அனைத்து நபர்களையுமே கொன்றார்கள். பேச்சுவார்த்தைக்கு நடுவிலேயே இந்த விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தார், நேதன்யாகு பார்த்தார். அப்போ எப்படி இந்த பேச்சுவார்த்தையை நம்பலாம், எப்படி டொனால்ட் ட்ரம்பை நம்பலாம் என்கிற அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு முஸ்தபா கமேனி அவர்கள் எடுத்து வைக்கிறார். அதற்கு பின்புதான் நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட், அது குவைத்தாக இருக்கட்டும், கத்தராக இருக்கட்டும், UAE இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், முக்கியமாக இஸ்ரேல், இது போன்ற பல்வேறு இடங்களில் ஈரானுடைய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நீங்க பாருங்க, ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், எதற்காக நாங்கள் இவர்களை நம்பணும்? ஒவ்வொரு முறையும் எங்களுடைய முதுகில் இவர்கள் குத்தினார்கள். இந்த நபர்கள் அராஜக பிடித்த நபர்கள், அராஜக வழியில் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். இவர்களிடம் பணம் இருக்கலாம், டெக்னாலஜி இருக்கலாம், அதை வைத்து இவர்களுடைய அகங்காரத்தை நாங்கள் உடைக்க போகுது. அதாவது ஈரான் இந்த முறை அமெரிக்காவிற்கு ஒரு மிக முக்கியமான மெசேஜை கொடுக்க பார்க்கிறது. இந்த மெசேஜ் என்ன? நாங்க 30 ஆண்டுகளாக சும்மா உட்காரவில்லை, நாங்க உங்களுக்கு எதிராக ப்ரிப்பரேஷன் செய்து கொண்டிருந்தோம். இதே போன்றுதான் நீங்க மிடில் ஆஃப் கான்வர்சேஷன், மிடில் ஆஃப் டாக்ஸ் நடந்து கொண்டிருக்கும் போது அப்போ நீங்க தாக்குதலை நடத்தினீர்கள், இப்போ எதற்காக உங்களை நாங்கள் நம்பணும் என்கிற விஷயம் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா,
அப்படி ஈரான் எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அமெரிக்காவுக்கு முன்பு வைக்கிறது? அமெரிக்கா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளுமா? இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா 2-3 நாட்களுக்கு முன்பு அயத்துல்லா அலி கமேனியோடைய மகனான முஸ்தபா கமேனி ஒரு சில கண்டிஷன்ஸ்களை வெளிவிட்டிருந்தார். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருக்கிறது. இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை, அமெரிக்கா உடனடியாக மிடில் ஈஸ்ட்ல இருந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வெளியேற வேண்டும். அமெரிக்கா ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்ல எங்கேயுமே இருக்கக்கூடாது. இது முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன், ஈரான் மீது போடப்பட்ட அனைத்து சாங்ஷன்ஸ்களையுமே நீங்க நீக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக ஈரானை முடக்குவதற்காக அமெரிக்கா போட்ட பல சாங்ஷன்ஸ்கள் அனைத்தையுமே நீக்குங்கள். 3வது, எங்க நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதனால் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அனைத்தையுமே அமெரிக்கா தான் சரி காட்ட வேண்டும். அதாவது நஷ்டேடை அவர்கள் தான் சரி கட்ட வேண்டும். 4வது, ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹூதீஸ் இவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் எல்லாருமே ஈரானுடைய ப்ராக்சிஸ். ஹூதீஸ், ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ், இந்த 3 அமைப்புகள் மீது நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் உடனுக்கு உடன் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதாவது லெபனான்ல, காசாவில், வெஸ்ட் பேங்க்ல எந்த அளவில் ஒரு அராஜக செயலில் இஸ்ரேல் ஈடுபட்டதோ அவர்களை அங்கிருந்து விரட்டுங்கள். இந்த 4 புள்ளிகளில் நீங்க வந்தீர்கள்னா பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வருவோம். அதுவும் சாதாரணமாக கிடையாது. நீங்க தனியா வரக்கூடாது. இங்கிலாந்து, பிரிட்டனின் பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போடணும். பிரான்சின் பிரசிடென்ட் கையெழுத்து போடணும். ரஷ்யாவின் பிரசிடென்ட் புதின், சைனா ஜி ஜின்பிங் அவரும் வரணும். அனைத்திற்கும் மேல இஸ்ரேல் கையெழுத்து போடணும். என்ன, இதற்கு மேல் நாங்கள் ஈரான் மீது எந்த விதமான தாக்குதலையும் நடத்த மாட்டோம். எப்படி சொத்து பத்திரங்களில் நீங்க கையெழுத்து போடும்போது விட்னஸ், அதே போன்ற விட்னஸை நீங்க கூட்டிட்டு வர. ஸோ தெர் இஸ் நோ டைரக்ட் டாக் டு ட்ரம்ப் திஸ் டைம். இந்த முறை ட்ரம்புடன் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராக இல்லை. இது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் செய்து, இந்த ரெசல்யூஷனில் ஈரான் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்கக்கூடாது என்கிற அந்த விஷயம். ஏன்னா யுஎனை தன் கையுக்குள் போட்டுக்கொண்டு அமெரிக்கா பிரஷர் கொடுத்து தனக்கு சாதகமான ஏராளமான ரெசல்யூஷனை பாஸ் செய்திருக்கிறது. இப்போ ஈரான் கொடுக்கக்கூடிய பதில், நாங்களும் யுஎனுடைய மெம்பர்ஸ் தான், யுஎனுடைய மெம்பர்ஸ் நாங்களும் தான். அப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யுஎன் எங்களுக்கும் அதே போன்ற ரெசல்யூஷனை கொண்டு வர வேண்டும். ரஷ்யா, சைனா 2 நாடுகளுமே ஈரானுடன் பக்கபலமாக நிற்கிறார்கள். அப்போ சிந்தித்து பாருங்கள், பிரான்சின் பிரசிடென்ட் மக்ரான், பிரிட்டிஷ் நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஸ்டீமர், ஆஸ்திரேலியாவின் பிரைம் மினிஸ்டர், ஜப்பானின் பிரைம் மினிஸ்டர், டர்க்கி, ஒமான், குவைத், யுஏஇ இது போன்ற பல்வேறு நபர்கள் இந்த சபையில் கலந்து கொண்டு கையெழுத்து போட்டு, டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பேசினால் பத்தாது, இஸ்ரேலும் இந்த இடத்தில் வந்து கையெழுத்து போடணும், மன்னிப்பு கேளுங்கள் என்கிற ஒரு கட்டாயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இது சாத்தியமா? அதற்காக தான் இந்த போராட்டம். ஏன்னா எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க முதுகில் வந்து குத்தினீர்கள், எத்தனை நாட்களுக்கு நாங்கள் பொறுத்து கொள்ள முடியும் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த போர் இப்போதைக்கு தடுத்து நிறுத்தப்படுமா என்று நீங்க கேட்டீர்களா? நிச்சயமாக கிடையாது. இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள், இதை பற்றி எழுத்து வடிவமாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காது, இந்த ட்விட்டர்ல வந்து பேசுறது, ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்கிறது, ஒயிட் ஹவுஸ்ல உட்கார்ந்து கொண்டு சவுட்டால் பேசுறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அமெரிக்கா should officially write a statement. America should officially bring all these people as witnesses and come for a talk. We will talk. அதுவரை இந்த போரை நாங்கள் நிறுத்த மாட்டோம். இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க, ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி நேற்று ஒரு மிக சீரியஸான சென்சிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றி, இதுவரை உலகத்திற்கு தெரியாத ஒரு சில ஆயுதங்களை பற்றி சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம், ஈரான்
பிளஃப் செய்யவில்லை, பொய் பேசவில்லை. ஏன்னா வெஸ்டர்ன் மீடியா எல்லாமே ஈரான் ஒரு சில விஷயங்களை எடுத்து வைக்கும்போது இவர்களை நம்பாதீர்கள், பொய் பேசி வருகிறார்கள். ஆனால் ரஷ்யாவின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீர்கள்னா, அவர்களிடம் இருக்கக்கூடிய புதிய ரக மிசைல்களை பற்றி இதுவரை உலகத்திற்கே தெரியாது. இந்த மிசைல்கள் உலகத்தில் எந்த மூலை முடுக்கும் வரை போகலாம் என்கிற ஒரு சிக்னலை அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், ஈரானில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் மிசைல் ஒரு சிங்கிள் மிசைல் 4 பிரிகிறது, 4 வெவ்வேறு இடங்களில் போய் தாக்குதலை நடத்துகிறது. இப்போ 400 kgன்னு வச்சுக்கோங்க, 100 கிலோ ஒவ்வொரு இடத்துலையும் போய் விடும். எந்த மிசைலை நீங்க இன்டர்செப்ட் செய்ய முடியும்? எந்த மிசைலை அவர்கள் தடுக்க முடியும்? எதுவுமே முடியவில்லை. அதனால்தான் நேற்று பார்த்தீர்கள்னா பீர் ஷபால இருந்து தெல் அவீவ் வரை அனைத்துமே அழிந்து போனது. இப்போ நேத்தன்யாகு கதறக்கூடிய விஷயம், இவர்கள் தவறான மிசைல் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள், இதெல்லாம் உலக சட்டத்திற்கு எதிரானது, பேன் செய்யப்பட்டது. அப்போ ஒயிட் பிராஸ்பரஸ் என்ன? ஒயிட் பிராஸ்பரஸை பற்றி நான் 2 நாட்களுக்கு முன்பு எடுத்து காட்டினேன். இது இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக கேவலமான ஆயுதம். அப்படியே செதறுமா, 125 250 மீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய மக்கள் மீது இந்த கெமிக்கல் போய் செதறுமா. அந்த கெமிக்கல் ஆக்சிஜன் கான்டாக்ட்ல வந்த உடனேயே தீப்பற்றி எரிந்து கொள்ளும். அந்த தீயோட இன்டென்சிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா தண்ணீரை ஊத்தினால் கூட அது அணையாது. அந்த அளவில் அப்படியே உங்களுடைய சதையை, எலும்பை அப்படியே முறிச்சு விடும். அந்த அளவுல அதோடைய தீவிரம் இருக்கும். எப்படியோ கம்பளி போட்டு நீங்க அந்த தீயை அணைச்சிட்டேர்கள்னா கூட, அப்படியே அதுல பேண்டேஜை போட்டேர்கள்னா கூட 2-3 நாட்கள் கழித்து அந்த பேண்டேஜை ஓப்பன் செய்து அதில் காயத்துல மருந்து திராவதுக்கு நீங்க ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ மறுபடியும் அதுல காற்றுப்படும். காற்று பற்ற உடனேயே மறுபடியும் அதுல தீப்பற்றி எரிய தொடங்கும். திஸ் இஸ் வாட் இஸ்ரேல் வாஸ் யூசிங். வாசன்ட் இட் இன்ஹியூமன்? உலக நாடுகள் பேன் செய்த ஒயிட் பிராஸ்பரஸை இப்போ இஸ்ரேல் பயன்படுத்தி வந்தது. காசாவில் பயன்படுத்தினார்கள், வெஸ்ட் பேங்க்ல பயன்படுத்தினார்கள், இதே லெபனான்ல பயன்படுத்தி வருகிறார்கள். இப்போ இந்த கிளஸ்டர் பாம் எங்க நாட்டு மக்களை கொன்று வருகிறது, இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தருணத்தில் ரஷ்யாவின் ஃபாரின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளிவிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனமாக கேட்க வேண்டும். ஈரானிடம் இருக்கக்கூடிய உலகத்திற்கே தெரியாத இந்த மிசைல்ஸ் நியூக்ளியர் பாம் போன்ற அதி தீவிரமான வெடிகள் இருக்கிறது. அதாவது லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல் ஈரானிடம் இருக்கிறது. இதை ரஷ்யா உறுதி செய்திருக்கிறது. இதனால் ஆஸ்திரேலியாவுடைய கேபிட்டல் டார்கெட்ல இருக்கு, இங்கிலாந்துடைய கேபிட்டல் இங்க டார்கெட்ல இருக்கு, பிரான்ஸ் நாட்டுடைய கேபிட்டல் டார்கெட்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனால் வாஷிங்டன் டிசி அதுவும் ஈரானுடைய மிசைல் டார்கெட்ல இருக்கு. and they are not bluffing. all these things can happen. இவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் 7000 8000 மைல்ஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த மிசைல் சிஸ்டமாக இருக்கிறது. ஒரு பட்டனை தட்டினால் வாஷிங்டன் டிசி அழிந்து போகும், ஒரு பட்டனை தட்டினால் பிரான்ஸ்ல போய் மிசைல் போய் விடும், ஒரு பட்டனை தட்டினால் ஆஸ்திரேலியா, ஜெர்மனி அங்கேயும் அட்டாக் நடத்தும். ஸோ அதனால் இவர்களை சாதாரணமாக நீங்கள் பார்க்காதீர்கள். நிச்சயமாக உங்கள் கையில் எந்த விதமான பிளானிங்கும் கிடையாது, பிளானிங்கே இல்லாமல் தான் நீங்கள் குதித்தீர்கள், அராஜக செயலை வைத்து நீங்கள் இந்த வேலையை பார்த்திருக்கிறீர்கள். அப்போ மன்னிப்பு கேட்பதை தாண்டி உங்களிடம் எந்த விதமான வழியும் கிடையாது. அனைத்து நாடுகளுமே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து மன்னிப்பை கேட்டு அவர்களுக்கு ஏற்பட்ட சேதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு உறுதியும் கொடுக்கணும். இதற்கு மேல் இது போன்ற தாக்குதல் எப்பவுமே நடக்காது. This is what the strategy. This is what happening today in Israel. This is what is happening in Iran today. This is what Donald Trump, America's
situation today. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.